வணக்கம். சர்வதேச அளவில் ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த விரோதம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 நாடுகளும் எப்போ வேணாலும் போர் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்குது. கடந்த சில வாரங்களாகவே மீடியா இந்த 2 நாடுகள் மீது ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. அமெரிக்கா ஈரான் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, உங்கள் நாட்டில் ரீசெண்டாக ப்ரொட்டஸ்ட் நடந்தது, நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸை கொன்று இருக்கீங்க, உங்கள் நாடு சர்வாதிகார நாடு, இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது, மேற்கொண்டு ப்ரொட்டஸ்டர்ஸை நீங்கள் கொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கொமனே அவரே டைரெக்டாக வார்ன் பண்ணியிருந்தார். அடுத்து பல ஆண்டுகளாக நீங்கள் அணு ஆயுத சோதனையை செஞ்சுட்டு வரீங்க, இது தவறு, நீங்கள் அணு ஆயுதத்தை அப்டெயின் பண்ணி இந்த பகுதியை அச்சுறுத்த பார்க்குறீங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த பக்கம் ஈரான் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம், ப்ரொட்டஸ்டர்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும், மெயினாக இஸ்ரேலினுடைய மொசாட் ஏஜென்சி இவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸை தூண்டி விடுறாங்க, இவங்களுக்கு இப்போ வெப்பன்ஸ் கொடுக்குறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் காரணம்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் அணு ஆயுதத்தை சோதிக்கலை, நாங்கள் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா சிவில் நியூக்ளியர் எனர்ஜி தான், நியூக்ளியர் எனர்ஜியை மக்களுடைய தேவைக்காக யூஸ் பண்ணுறோம், அதற்கு நாங்கள் எங்களுடைய சொந்த ப்ரோக்ராமை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ இதுவும் எங்களுடைய உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. ஆனாலும் கடந்த சில வாரங்களாக ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா ரீஜனில் அவருடைய வார்ஷிப்ஸை அனுப்பி வச்சுருக்காரு. ஏற்கனவே வெஸ்ட் ஏஷியாவில் நிறைய நாடுகளில் அமெரிக்காவுக்கு ஏர் பேஸ் இருக்குது. ஏன்னா நிறைய அரபு நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட கூட்டாளியாக இருக்காங்க இங்கே. உதாரணத்துக்கு ஓமான், பஹ்ரைன், குவைத், சவுதி, இவங்க எல்லாருமே. இந்த பக்கம் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, அதை தாண்டி நீங்கள் போருக்கு வந்தீங்கன்னா போர் செய்யவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மீடியாவும் இந்த 2 நாடுகளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் 2 நாடுக்கும் இடையே போர் வர வாய்ப்பு இருக்கா, வந்தால் யார் ஜெயிப்பா, இப்படிலாம் கேட்டாங்க. ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஈரான் யுஎஸ் இந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் போர் வருது அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த மிடில் ஈஸ்ட் இருக்குல்லையே, அந்த இந்த ரீஜன்லேருந்து உலகம் ஃபுல்லாக ஆயில் போகுது, அது இல்லாமல் முக்கியமான ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ போர் வருது அப்படின்னா எண்ணெய் விலை அதிகமாகும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகமாகும், ட்ரேட் அஃபெக்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த போர் வருதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் எப்போல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ கோல்டுடைய விலையும் அதிகமாகும். இப்போ எல்லாரும் அவதிப்படுவோம், இந்தியர்கள் உட்பட. அதனால் ஜென்ரலாக இந்தியா போன்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய மக்கள் போர் வருமா இல்லையா அதை பார்த்து நம்ம ரசிக்கலாமா, இந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 2 நாடுகள் சண்டை போட போகிறாங்கன்னா மற்ற நாடுகள் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கணும், மீடியேஷன் பண்ணணும். எந்த நாடுகள்லாம் சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்காங்களோ, பொறுப்பேற்கனவே எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் உள்ளே இறங்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் அந்த அளவுக்கு இறங்கல். அதை தாண்டி சர்வதேச அமைப்புகள் இருக்காங்க பாருங்கள், ஆர்கனைசேஷன், அவங்களும் உள்ளே இறங்கி இந்த போர்களை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு யூஎன் இதை பண்ணணும், ஆனால் யூஎன்னே இது அந்தளவுக்கு பண்ணுறதில்லை. அது இல்லாமல் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, ஒரு ரீஜனுக்கும் ஆர்கனைசேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு மிடில் ஈஸ்ட்டில் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அரப் லீக், இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் பிரச்சனைனா இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனுக்குள்ளேயே நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம் நாடுகள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது உள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அரபு நாடுகள்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும், ஷியா நாடுகள் தனி, சுனி நாடுகள் தனி. ஈரான் பார்த்திங்கன்னா அரபு நாடு கிடையாது, டர்க்கி அரபு நாடு கிடையாது. இந்த மாதிரி உள்ள பெரிய அரசியல் இருக்குது. அரபு நாடுகள் ஆஃப்ரிக்காலையும் இருக்குது, அங்கே இருக்க அரசியல் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த இணக்கம் கிடையாது, அதுக்குள்ளேயே நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது. அது இல்லாமல் பெரிய நாடுகளுடைய ஏகாதிபத்தியத்தில் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்க நிறைய நாடுகள் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸை நாம் அங்கே பார்க்குறோம். சரி, இப்போ யூஎஸ் ஈரான் நடுவில் வார் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தால் யாருக்கு சாதகமான நிலை இருக்குது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தயவுசெய்து ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். போர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் போர் வருது அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் போர் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, போர் வருது அப்படின்ற பட்சத்தில் முதல்ல அமெரிக்கன் சைடில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ஈரான் சைடில் இருக்கிறது பார்த்துருவோம். ஓகே, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரெங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் நிறைய அரபு நாடுகள் உங்களுக்கு அலைஸாக இருக்காங்க. 2 கான்டினென்ட்ஸில் இருக்காங்க, ஏஷியாவுக்குள்ளே வெஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்காவில் நார்த் ஆஃப்ரிக்கா. உதாரணத்துக்கு மொராக்கோ போன்ற நாடுகள்லாம் அந்த காலத்தில் அமெரிக்காவுடைய அலை. வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே சவுதி, ஓமான், குவைத், ஜார்டன், இவங்கெல்லாம் அமெரிக்காவுடைய அலைஸ். ஸோ மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமெரிக்கா கேட்குற ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருக்குது, நிறைய மிலிட்ரி பேஸஸ் வச்சுருக்காங்க. உலகத்தில் அதிகமாக மிலிட்ரி பேஸ் வச்சுருக்க நாடு அமெரிக்கா தான், கிட்டத்தட்ட 800 மிலிட்ரி பேஸஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த பகுதியில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருக்குது. அதை தாண்டி அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான கூட்டாளி நாடு இருக்குது, அது இஸ்ரேல். போன வருஷம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ணாங்க. இப்போது அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து
ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானுக்கு அது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். போன வருஷம் அந்த கான்ஃப்ளிக்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மிசைல் டிஃபென்ஸை பிரேக் பண்ணி ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணிச்சு. ஆனாலும் எந்த சைடில் பாதிப்பு அதிகம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைடில் தான் அதிகமாக இருந்தது. அதனால் இப்போது இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஈரானுக்கு கண்டிப்பாக பாதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து ஈரானுடைய இந்த ப்ராக்சிஸ் அப்படின்றவங்க நாடுகள் கிடையாது, ஈரானோடு சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய சில அமைப்புகள். உதாரணத்துக்கு பிஎம்எஃப், ஹமாஸ், ஹெஸ்புல்லா, அவங்கெல்லாம். ஹமாஸ் எங்கே இருக்குன்னா பாலஸ்டைனில் இருக்குது. பிஎம்எஸ் அப்படின்றது ஈராக்கில் இருக்குது. ஈராக்குள்ளேருந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்சி குரூப். ஹெஸ்புல்லா இவங்க வந்து லெபனானில் இருக்காங்க. இந்த குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்ஸே தற்போதைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஆனாலும் இந்த குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுக்கு பிரச்சனை, நாங்கள் களம் இறங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈரானுடைய முக்கியமான ஒரு கூட்டாளியான ரஷ்யா இன்றைக்கி யுக்ரைனோட சண்டை போட்டுட்ருக்கு. ஈரானை இஸ்ரேலும் யூஎஸும் அட்டாக் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ரஷ்யாவால் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் எந்த அளவுக்கு டைரெக்டாக இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெங்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிசைல்ஸும் ட்ரோன்ஸும். ஆனால் போன வருஷம் அவங்க இஸ்ரேலோட சண்டை போடும்போது அந்த மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க மிசைல்ஸ் தான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணி அங்கே டேமேஜ் ஏற்படுத்துது. அப்போது நாங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த மிசைல்ஸை வச்சு ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரில் யூஎஸை டிஃபீட் பண்ண முடியுமா, கூடவே சேர்ந்து இஸ்ரேலை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. யூஎஸ் இஸ்ரேல் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக இருக்கும். அது ஈரானுக்கு ஒரு 2 ஃப்ரண்ட் வாராக மாறிடும். இது கண்டிப்பாக ஈரானுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். கடைசியாக ஈரானுக்குள்ள உள்நாட்டு அரசியல் இன்றைக்கி ஈரான் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இல்லை. ஈரானில் 1979 ரெவல்யூஷன் வருது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஆட்சி மாற்றம்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறலை. மக்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஐஆர்ஜிசி அவங்க வந்து ஈரான் சுப்ரீம் லீடர் கீழே வருவாங்க. இது வந்து ஒரு ஒபீடியன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ பல ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு புரட்சி வெடிக்குது. இதுவே ஈரானுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் தான். இந்த இன்டர்னல் வீக்னஸையும் யூஎஸும் இஸ்ரேலும் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை வார் ஆரம்பித்து வார் ரொம்ப நாள் போகலனா கூட என்ன அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா ஈரானுக்குள்ளே ஒரு ரெஜிம் சேஞ்சை கொண்டு வரலாம், அதாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இஸ்ரேல் யூஎஸ் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். இதை வச்சு ஈரானை அவங்க டிஃபீட் பண்ணுவோம் அல்லது குறைஞ்சபட்சம் அவங்கள சப்ஜுகேட் பண்ணி அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சரி, இந்த பக்கம் ஈரானுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்துடலாம். சரி, இப்போ அவ்வளோ ஈஸியாக ஈரான் அட்டாக் பண்ண முடியுமா? 2001 ஆப்கானிஸ்தானை போய் ஆக்குபை பண்ணாங்க. 2003 ஈராக்கை இன்வைட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த நாடுகளை நீங்கள் வந்து ஈரானோட கம்பேர் பண்ண முடியாது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கிரிக்கெட்டில் ஒரு இங்கிலாந்து டீம் மாதிரி வைங்களேன் ஈரான். ஆப்கானிஸ்தான், ஈராக் பார்த்தீங்கன்னா அவங்க வீக்கர் டீம் மாதிரி, ஒரு ஜிம்பாப்வே மாதிரி, கென்யா மாதிரி. ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். ஈரான் ஒரு பெரிய நாடு, சைஸில் பெருசு. ஈராக்கே ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சதாம் ஹுசேன் லீடராக இருக்கும்போது. ஈராக்கை விட ஈரான் பெருசு. ஈராக் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா டெசர்ட்டாக இருக்கும். 2003 என்ன பண்ணாங்கன்னா மிலிட்ரி டேங்க்ஸ்லாம் நிறைய இறக்கி, சோல்ஜர்ஸ் இறக்கி டெசர்ட்ஸ் ஆக்குபை பண்ணி அவர் கேப்சர் பண்ணாங்க. ஆனால் ஈரான் அப்படிப்பட்ட நாடு கிடையாது. ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்காக ஈரானுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஈரான் வந்து மலைப்பகுதி, ஜாப்ரோஸ் போன்ற மலைகள்லாம் இருக்குது, ஆல்ப்ரோஸ் இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஈராக்குக்கு வந்து சீக்கு ஆக்சஸ் இல்லை. ஆனால் ஈரானுக்கு சீக்கு ஆக்சஸ் இருக்குது. பெர்ஷியன் கல்ஃபில் அது இருக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குது இல்லையா, இது முக்கியமான ட்ரேட் ரூட்டு. அதையும் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அப்போ இந்த பகுதியிலேருந்து கடல் வழியாக ஈரான் அட்டாக் பண்ணுறது அப்படின்றது யூஎஸ்க்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி பெரிய சேலஞ்சாக இருக்கும். அடுத்து ஈரானுடைய ப்ராக்சிஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டாலும் அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானோட நாங்கள் நிற்போம், நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஹமாஸ், ஹெஸ்போல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈராக்கில் இருக்க பிஎம்எஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சிரியா ரொம்ப காலமாக ஈரானுக்கு ஒரு அலையாக இருந்தது. தற்போதைக்கு சிரியாவில் அரசியல் மாறிடுச்சு. இன்றைக்கி சிரியா பார்த்திங்கன்னா அமெரிக்கா பக்கம் போயிடுச்சு. அங்கே இருந்த லீடர் பஷார் அல் அசத் இப்போ அந்த நாட்டில் கிடையாது. ஆனாலுமே இன்றைக்கும் சிரியாவில் இருக்கிற நிறைய குரூப்ஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. அடுத்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எப்படி வரும்னா,
ரஷ்யா ஈரானோட சேர்ந்து டைரெக்டாக ஃபைட் பண்ணலை அப்படின்னாலும் இன்டைரக்டாக அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. எப்படின்னா பக்கத்தில் யூரோப் இருக்குது. யூரோப் மேலே அவங்க வந்து ப்ரெஷர் போடலாம். உதாரணத்துக்கு சைபர் அட்டாக்ஸ் நடத்தலாம். வேறு சில டாக்டிக்ஸ் மூலமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மேலே அவங்க ப்ரெஷர் போடலாம். இது யார் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அமெரிக்கா மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் வீக்னஸாக நான் பார்க்குறேன் அமெரிக்கன் சைடில். ரீசெண்டாக ஈரான், சைனா, ரஷ்யா 3 பேரும் ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். அப்போ அந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கீழே லீகலாகவே சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் நிறைய பேர் இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்காங்க. சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் இவங்கெல்லாம் இருக்காங்க. சவுதியோட ஈரானுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதே நேரத்தில் எதிரிகள்னு சொல்ல முடியாது, போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது மேலே இருக்க அமெரிக்கா டைரெக்டாக ஈரான் அடிக்கிறாங்கன்னா ஈரான் என்ன பண்ணுன்னா அமெரிக்காவுடைய ரீஜனல் பார்ட்னர்ஸை அட்டாக் பண்ணும். கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லேயும் அவங்க மிலிட்ரி பேஸஸ் இருக்குது, பெரிய பெரிய ஏர் பேஸ்லாம் இருக்குது. இந்த மிலிட்ரி பேஸஸை அவங்க கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அங்கே இருக்கிற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா கிட்டே போவாங்க, வேணாம் அவங்களை அடிக்காதீங்க, அடித்தா ரியாக்ஷன் எங்கள் மேலே தான் விழும் அப்படின்னு அமெரிக்கா மேலேயே இப்போது ப்ரெஷர் விடும். இப்போது ஈரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான குரூப்ஸ் கிடையாது. சதாம் ஹுசேன் உயிரோடு இருக்கும்போது ஈராக்கில் வந்து ஸ்ட்ராங் செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ் இருந்தாங்க. உதாரணத்துக்கு குர்திஷ் இருந்தாங்க. ஆனால் ஈரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, ஓரளவுக்கு சில குரூப்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு PJAKன்ற ஒரு குரூப் இருக்குது, அவங்க ஒரு குர்திஷ் ஃபோர்ஸ், தனிநாடு வேணும்னு கேட்குறாங்க. அதே போல் அஹ்வஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு மக்களும் உள்ளே இருக்காங்க, அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இந்த குரூப்ஸை அமெரிக்கா ப்ராக்சிஸாக ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த குரூப்ஸுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஹமாஸ், ஹெஸ்போல்லா அளவுக்குலாம் கிடையாது. இந்த ப்ராக்சிஸை யூஸ் பண்ணி ஈரான் மேலே எந்த அளவுக்கு அமெரிக்காவால் ப்ரெஷர் போட முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். கடைசியாக ஈரானுக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா கொண்டு வராங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றமாக இருக்கும்? ஈரான் சமூகம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி ஒரு சேஞ்சுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. அதனால் ஒருவேளை இப்போ இருக்க சுப்ரீம் லீடரை நீக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தால் கூட ஈரானியன் ஆர்மி வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். IRGC புதுசாக வரக்கூடிய கவர்மெண்ட்டில் தொடர்ந்து IRGC இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்னா IRGC ஸ்ட்ராங் ஆகும். அப்போது ரெஜிம் சேஞ்சை கொண்டு வந்தாலும் மறுபடியும் ஆர்மி எப்பயுமே ஈரானுக்குள்ளே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இதுவுமே ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஷார்ட் டேர்மில் தனக்கு சாதகமாக ஒரு கவர்மெண்ட்டை வச்சாலும் லாங் டேர்முக்கு அந்த கவர்மெண்ட்டு அமெரிக்காவுக்கு எதிராக போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி சைனா இன்றைக்கி ஒரு வல்லரசாக வேகமாக வளருது. மிடில் ஈஸ்டர்ன் ரீஜனில் நிறையா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாரனால இது அஃபெக்ட் ஆகிறத அவங்க விட மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு மீடியேட்டராக செயல்பட்டாங்க. ஸோ சைனாவும் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் இருக்க நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தும். இந்த வார் வேணாம், நீங்கள் இதில் இறங்கி இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் வாரை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுங்க அப்படின்ற வேலையை சைனாவும் இறங்கி பண்ணோம். அதை தாண்டி ஒருவேளை போர் வருதுன்னா கூட ரஷ்யாவோடு சேர்ந்து ஈரானை சைனா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். வர்த்தக காரணங்களுக்காக மட்டுமே சைனா இந்த போரில் ஈரானை அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகம். ஸோ இப்படி தான் ஒரு ஹைப்பாத்தட்டிக்கல் ஈரான் US வாரை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக 2 சைடுக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. 2 சைடுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது, 2 சைடுக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஐடியா இப்போது உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது போல் கண்டிப்பாக இந்த போர் நடக்காமல் இருக்கிறது இந்த பகுதிக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. நன்றி.